தூயாவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய இறைவனின் நம் அன்பும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியாரின் நட்புறவும் இவ்விழாவை சிறப்பிக்கும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் தாங்கிய அந்த சிலுவை புனிதமானது, அது வெற்றியின் சின்னம். அந்த சிலுவையை நாங்கள் இப்பொழுது எங்களுடைய தேரிலே வைத்து ஊர் முழுவதும் பவனியாக எடுத்து வர இருக்கின்ற இந்த தேரையும் புனித சிலுவையையும் ஆசிர்வதித்து புனிதப்படுத்தி அருளும். இது பவனி வரும் இடமெங்கும் இறை ஆற்றல் செயல்படுவதாக, உமது உண்மையின் ஒளி வீசுவதாக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். வண்டியில் ஏறிக்கங்கல்ல, வண்டியில் ஏறிக்கங்க. என் வாழ்வுக்கு துணையாகும்.
சாயும் நெஞ்சமே அனைத்தும் இன்று அவர் தஞ்சமே அமைதி தேடி நலம் நெஞ்சமே இறப்பின் விலையிலும் தேடிக் கொள்ளும் மாமே. அருள் நிறைந்த வரியை வாழ்க. ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கின்ற எங்களுக்காக இந்த 53 மணி மன்றாட்டையும் எங்கள் புகழ்களோடு சேர்த்து புனித கன்னிமரியாவின் திருப்பாதத்திலே பாதக்காணிக்காக வைத்து உங்களை மன்றாடுகின்றோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயது என போற்ற பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வெற்றியின் சின்னமாம் இயேசு தொங்கிய அந்த திருச்சிலுவையை இயேசுவோடு இணைந்து அவருடைய பிரசன்னத்தில் நாம் நம்முடைய ஊரின் தேரோடும் வீதிகளில் அந்த வெற்றி சின்னத்தை பவனியாக எடுத்து வந்து இந்த ஆலயத்திலே மிக மகிழ்ச்சியோடு நாம் கூடியிருக்கிறோம். காரணம், நமக்கு வெற்றியை தருவது இந்த சின்னம், சிலுவை சின்னம். எனவே இதற்குரிய மரியாதையும் மதிப்பையும் வணக்கத்தையும் ஆராதனையையும் நாம் செலுத்துவது அது நம்முடைய குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக அமையும். அன்று சாவை வென்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாவையே வென்று வெற்றி வீரராய்
உயிர்த்தெழுந்து தந்தையின் வலப்பக்கத்தில் சென்று அமர்ந்தாரோ, அதுபோன்று இந்த சிலுவை எனும் சின்னத்தை நாம் வணங்குகின்ற பொழுது, நம்முடைய கழுத்திலே அதை அணிகின்ற பொழுது ஒவ்வொருவருக்கும் வெற்றி என்பது கைகூடி வரும் என்பதைத்தான் தாய் திரு அவை நமக்கு எடுத்து இயம்பிக் கொண்டிருக்கிறது. எனவே அந்த வெற்றியின் சின்னத்தை மிக பெருமையோடும் மகிழ்வோடும் நாம் பவனியாக எடுத்து வந்து உற்சாகத்தோடு அந்த ஆண்டவருக்கு நன்றி கூறி, நம்முடைய வாழ்விலும் அன்று இயேசு சாவை வென்றதைப் போன்று துன்பத்தையும் வேதனையையும் நாம் வென்று நம்முடைய குடும்ப மகிழ்ச்சியால் நிரம்ப இறைவன் தொடர்ந்து அருள் புரிய வேண்டுமென்று இந்த திருப்பலியிலே நாம் சிறப்பாக மன்றாடுவோம். இன்று மாதத்தின் முதல் சனி. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஜெபிப்போமாக. இறைவா, உமது அருளால் உம் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்கப் பெற்ற நாங்கள்
ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு எனும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். யாக்கோபு தன் சகோதரனை வந்தித்து அவனுக்குரிய ஆசையை கவர்ந்து கொண்டான். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 27 இறை வசனங்கள் 1 முதல் 5 மேலும் 15 முதல் 29 வரை. ஈசாக்கு முதிர்ந்த வயதை அடைந்த போது அவர் கண்களின் பார்வை மங்கி போயிற்று. அவர் தம் மூத்த மகன் ஏசாவை அழைத்து, என் மகனே என்றார். ஏசா, இதோ வந்துவிட்டேன் என்றான். அவர் அவனை நோக்கி, இதோ பார், எனக்கு வயதாகிவிட்டது, சாவு என்னால் வருமோ என்று அறியேன். இப்பொழுது உன் கருவிகளான வில்லையும் அன்பு கூட்டையும் எடுத்துக்கொள், காட்டுக்கு போ, வேட்டையாடி எனக்கு வேட்டைக்கறி கொண்டு வா. நான் விரும்பும் முறையில் சுவையான உணவு வகைகளை சமைத்து என்னிடம் கொண்டு வா. நான் அவற்றை உண்பேன். நான் சாகும் முன் உனக்கு மனமாற ஆசி வழங்குவேன் என்றார். ஈசாக்கு தன் மகன் ஏசாவிடம் பேசியதை ரெபெக்கா கேட்டுக்கொண்டிருந்தார். வேட்டையாடி வேட்டைக்கறி கொண்டு வருமாறு ஏசா காட்டிற்கு புறப்பட்டவுடன் ரெபெக்கா தம்முடன் வீட்டில் வைத்திருந்த தம் மூத்த மகன் ஏசாவின் உடைகளில் சிறந்தவற்றை தம் இளைய மகன் யாக்கோபுக்கு உடுத்திவிட்டார். அவன் கைகளையும் மிருதுவான கழுத்தையும் வெள்ளாட்டு குட்டிகளின் தோலால் மூடினார். அவர் சுவையான உணவு வகைகளையும் தாம் சுட்ட அப்பங்களையும் தம் மகன் யாக்கோபின் கையில் கொடுத்தார். அவனும் அவற்றை தன் தந்தையிடம் எடுத்து சென்று அப்பா என்று அழைத்தான். அவரும் மறுமொழியாக, ஆம் மகனே, நீ எந்த மகன் என்று கேட்க, யாக்கோபு தன் தந்தையிடம், நான் தான் உங்கள் தலைப்பேரான ஏசா. நீங்கள் சொன்னவாறு செய்திருக்கிறேன். எழுந்து உட்கார்ந்து என் வேட்டை பதார்த்தங்களை உண்டு மனமாற எனக்கு ஆசி வழங்குங்கள் என்றான். ஈசாக்கு தன் மகனை நோக்கி, மகனே, இது உனக்கு இவ்வளவு விரைவில் எப்படி அகப்பட்டது என்று கேட்க, அவன், உன் கடவுளாகிய ஆண்டவரால் தான் எனக்கு இது நிகழ்ந்தது என்றான். ஈசாக்கு யாக்கோபிடம், மகனே, அருகில் வா, நீ உண்மையிலேயே என் மகன் ஏசாதானா என்று நான் உன்னை தடவி பார்த்து தெரிந்து கொள்வேன் என்றார். யாக்கோபு தன் தந்தை அருகில் வந்தான். ஈசாக்கு அவனை தடவி பார்த்து, குரல் யாக்கோபின் குரல், ஆனால் கைகளோ ஏசாவின் கைகள் என்றார். அவன் கைகள் அவன் சகோதரன் ஏசாவின் கைகளைப் போல் ரோமம் அடர்ந்தவையாய் இருந்ததால் அவனை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. எனவே அவனுக்கு ஆசி வழங்கினார். மீண்டும் அவர், நீ உண்மையிலேயே என் மகன் ஏசாதானா என்று வினவ, அவனும் ஆம் என்றான். அப்பொழுது அவர், மகனே, உண்பதற்கு வேட்டை பதார்த்தங்களை கொண்டு வா, மனமாற நான் உனக்கு ஆசி வழங்குவேன் என்றார். அவ்வாறே யாக்கோபு கொண்டு வர அவர் அதை உண்டார். பின் அவன் திராட்சை ரசம் கொண்டு வர அவர் அதை குடித்தார். அப்பொழுது அவன் தந்தை ஈசாக்கு அவனை நோக்கி, மகனே, அருகில் வந்து என்னை முத்தமிடு என்றார். அவனும் அருகில் போய் அவரை முத்தமிட, ஈசாக்கு அவன் அணிந்திருந்த ஆடைகளின் நறுமணத்தை முகர்ந்து ஆசி வழங்கி உரைத்தது இதுவே, இதோ என் மகனே
பணிந்திடுவர். உன்னை சபிப்பார் சாபம் பெறுக, உன்னை வாழ்த்துவார் வளமுற வாழ்க என்று ஆசி வழங்கினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா,
அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவாக்குகள் 14 தொடக்கம் 17 இறுதியாக. அக்காலத்தில் யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மண விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும். அப்பொழுது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். மேலும் எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை. ஏனெனில் அந்த ஒட்டு ஆடையை கிழித்துவிடும், கிழிசலும் பெரிதாகும். அதுபோல பழைய தோற்பைகளில் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் தோற்பைகள் வெடிக்கும், மதுவும் சிந்திப்போகும், தோற்பைகளும் பாழாகும். புதிய மதுவை புதிய தோற்பைகளில்தான் ஊற்றி வைப்பர். அப்போது இரண்டும் வீணாய் போகா என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்புக்குரியவர்களே, நற்கருணை ஸ்தாபம் செய்த பிறகு மறையுறை இருக்கும். இப்பொழுது திருச்சிலுவையானது உங்கள் முன்பாக வைக்கப்படும்.
இறுதியாக உந்தன் மேலே ஒளித்தது. அன்பும் அருளும் ஆசி பொழிவும் உந்தனிடையே கிடந்தது. இறைவன் இயேசு உன்னை சுமக்க என்ன தவம் செய்தார். உள்ள போய் கதவை தர சிஸ்டர் வர்றதுக்கு. ஆண்டவர் எடுத்து வந்து நாம் தப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் உடைவில் மனித உழைப்பின் பயன்மான தப்பத்தையும் போக்கப்படுகின்றோம். இது எங்களுக்கு வாழ்வுடைக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக. ஆன்மீக பாலமாக மாறும். இறைவன் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளம் கொண்ட ஏற்றலும் ஆண்டவரை இறைவா நாங்கள் முதல் திருமணம் கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்ததாவதாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் உம்மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயனளிக்க உம்மை வேண்டுகிறோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள்
உமக்கு ஏற்றவையாய் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகிறோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்று இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை ஏதோ இறைவனின் செம்மறி, ஏதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல். தந்தையே, அவர்கள் நம்மில் ஒன்றாய் இருப்பார்களாக என அவர்களுக்காக வேண்டுகிறேன். அதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்புவதாக என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுத்து உணவாக உட்கொண்ட இப்புனித பலிப்பொருள் எங்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனிதர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று.
இன்றைய முதல் வாசகம் வாசித்த சகோதரிக்கு பாராட்டுக்கள். தெளிவாக அருமையாக வாசித்தார். கைதட்டி அவருக்கு ஒரு பாராட்டை தெரிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் அப்படி தானே பார்க்குறோம். ஈசாக் அவருக்கு வயது ஆகிறது. அதனால் நிறைய பேருக்கு வயசாயிடுச்சுன்னா என்ன தெரியாது, ஃபஸ்ட்டு கண்ணு பார்வை போகும், காது கேட்கும் திறனை இழக்கும். அந்த மாதிரி இது எல்லா மனிதர்களுக்கும் உள்ளது தான். அதனால் யாரும் விதிவிலக்கு கிடையாது. அதனால் அவருக்கு பார்வை போகிறது. அவர் ஒன்று நினைக்கிறார், ஆனால் அங்கே ஒன்று நடக்கிறது. அவர் என்ன நினைத்தார்? நாங்கள் எங்கள் ஃபாதர் கவனித்தோம், அப்படி தானே? அவர் என்ன நினைக்கிறார்? அவர் என்ன நினைச்சாரு? தன்னுடைய மகன், மூத்த மகன் ஏசாவை அவர் என்ன நினைக்கிறார்? அவருக்கு ஆசி வழங்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். ஆனால் கடைசியிலே அவர் யாருக்கு ஆசி வழங்கினார்? யாருக்கு? யாக்கோபுக்கு. அது யாரு? அதுவும் அவருடைய மகன் தான், ஆனால் மூத்தவன் இல்லை. இதுதான் நம்முடைய வாழ்விலே பல சமயங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் பல சமயங்களில் நடக்கும். நம்ம ஒன்று நினைக்கிறோம், தெய்வம் ஒன்று நினைக்குது, அப்படி தானே? நாம் ஒன்று நினைக்கிறோம், தெய்வம் ஒன்று நினைக்குது. இதில் தான் நிறைய சமயத்தில் நாம் கொஞ்சம் கடவுள் மேலே கோவப்படுறோம், அவர் மேலே கொஞ்சம் விசுவாசத்தை இழக்கிறோம். சில பேர் கோபத்தில் விட்டுட்டே எனக்கு தெய்வமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை புறந்தள்ளி விட்டு போய்விடுவதை நாம் பார்க்கிறோம். இந்த சூழலில் தான் ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே வெற்றி யாருக்கு என்றால் தெய்வத்துக்குத்தான், நம்மை படைத்த இறைவனுக்கு, நம் ஆண்டவர் இயேசுவுக்கு. இவர்களுக்குத்தான் வெற்றி. காரணம், இவர்கள்தான் நம்மை படைத்தவர்கள், இவர்கள்தான் நம்மை பராமரித்து கொண்டிருக்கிறார்கள், நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே எனக்கு என்ன தேவை என்பது அவருக்கு தெரியும், உங்களுக்கு என்ன தேவை என்பது அவருக்கு தெரியும், உங்கள் குடும்பத்திற்கு என்ன தேவை என்பதும் அவருக்கு தெரியும். எனவே ஆண்டவர் நமக்கு எது தேவை என்பதை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். ஆனால் பல சமயங்களிலே நாம் எதிர்பார்த்தது போன்று அமையவில்லை என்று வருகின்ற பொழுது நமக்கு ஏற்றுக்கொள்வதற்கு கடினமாகத்தான் இருக்கிறது. அது மனித பலவீனம், அது எல்லோருக்கும் இயல்பாக இருப்பது, அது தவறு அல்ல. ஆனால் இதில் நாம் என்ன செய்ய வேண்டும் அடுத்து என்று பார்க்கின்ற பொழுது, சரி இதுதான் கடவுளுடைய திட்டமாக இருப்பது போல தெரிகிறது, கடவுளுடைய திட்டப்படியே நடக்கட்டும் என்று நாம் முடிவெடுக்கின்ற பொழுது அதனுடைய வெற்றியை நாம் சுவைக்க முடியும். அதனுடைய வெற்றியை நாம் நிச்சயமாக சுவைத்து பார்க்க முடியும். இயேசு இந்த சிலுவையிலே தொங்கிய போது எவ்வளவு வேதனையை சுமந்திருப்பார். தந்தையே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கூட கேட்டார். அவருக்கு தெரியும் சாக போகிறோம், இறுதியிலே வெற்றி கொள்ளப் போகிறோம், உயிர்க்கப் போகிறோம் என்பது தெரியும். இருப்பினும் மனித சுவாபமும் அவருக்கு இருந்ததால் அந்த வேதனை தாங்க முடியாமல், தந்தையே என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்டார். ஆனால் அதற்காக தந்தையை விட்டுவிட்டு தந்தையினுடைய விருப்பத்திற்கு எதிராக அவர் செல்லவே இல்லை. கடைசியில் ஒரு தடவை சொல்றார், அப்பா இருப்பினும் என் விருப்பம் அல்ல உன்னுடைய விருப்பப்படியே நடக்கட்டும் என்று அவர் சொல்வதை நாம் விவிலியத்திலே வாசிக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யாருக்காவது தெரியுமா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி 5 நாளைக்கு முன்னாடி நம்ம ஊருக்கு இந்த திருச்சிலுவை வரும் என்று? யாருக்கும் தெரியாது. ஆனால் பட்டுக்கோட்டை மறைவட்டத்திற்கு எந்த தேதியிலிருந்து எந்த தேதி வரை என்று மறைமாவட்டம் ஒதுக்கி இருந்தது. அந்த தேதியிலே ஒரு முறை மீட்டிங் போட்டு பேசும்போது நம்முடைய பங்கிற்கு புனல்வாசலுக்கு அடுத்து எங்களுக்கு வேண்டும் என்று நான் சொன்னேன். அதுபோல இந்த தேதியை நமக்கு ஒதுக்கி கொடுத்திருக்கிறார்கள். இங்கே வந்திருக்கிறது. வழக்கமாக முதல் சனி என்று இவ்வளவு கூட்டத்தை நாம் பார்க்க முடியாது. ஆனால் திருச்சிலுவை என்ற உடனே எல்லோருமே அதற்காக நாம் கூடியிருக்கிறோம் என்றால் அவர் மீது வைத்திருக்கின்ற அன்பு, அவர் மீது வைத்திருக்கின்ற பாசம்,
அவர் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை. ஆம், இந்த சிலுவை நமக்கு எல்லாம் தரக்கூடியது, எல்லாவற்றையும் வெல்லக்கூடியது. நம்முடைய அழுகையையும் கண்ணீரையும் வேதனையையும் இன்பமாக மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய ஆற்றல் படைத்தது என்ற ஒரு நம்பிக்கை நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக இருப்பதால் தான் நாம் இந்த பவனியிலே சேர்ந்து ஆண்டவரோடு நடந்து வந்தோம். இந்த ஆலயத்திலே இவ்வளவு பேர் நாம் கூடியிருக்கிறோம். எனவே நம்முடைய விசுவாசத்தை நம் ஆண்டவர் இறைவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆம், இது நாம் திட்டமிடுவது அல்ல, இது இறைவனுடைய திட்டம். இந்த யூபிலி ஆண்டிலே ஜூலை மாதத்திலே வெள்ளிக்கிழமை 4ஆம் தேதி மாலை நம்முடைய ஊருக்கு இந்த திருச்சிலுவை பயணிக்க வேண்டும். அது 6ஆம் தேதி திருப்பலி முடியும் வரை இருக்க வேண்டும். அதன் பிறகு ஊமத்தநாடு செல்ல வேண்டும் என்பது இறை திட்டம். அது நடந்து கொண்டிருக்கிறது. ஆம், இப்படித்தான் நம்முடைய வாழ்விலும் இங்கே பார்க்கிறோம். ஈசாக்கு அவர் ஆசைப்பட்டது ஒன்று. அவர் தன்னுடைய திட்டத்தை மூத்த மகனிடம் போய் நீ வேட்டையாடி பெற்று வருகின்ற அந்த இறைச்சியை நான் உண்ண வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகின்றார், வேட்டைக்கறி. இதை கேட்டு கொண்டிருந்த அவருடைய மனைவி வேறொரு திட்டத்தை, தனக்கு பிடித்த அந்த யாக்கோபை தன்னுடைய அடுத்த மகனை கொண்டு வந்து இவன் ஆசி பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஒருவேளை அது இறைவனுடைய திட்டமாக இருக்கலாம், இறைவனுடைய தூண்டுதலாக இருக்க வேண்டும் என்றுதான் நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய திட்டம் ஈசாக்குடைய திட்டம் அல்ல, இதுதான் இறை திட்டம் என்று அவருடைய மனைவி வழியாக அது வெளிப்படுத்தப்படுகிறது. எனவே கடைசியிலே யாக்கோபு தன்னுடைய தந்தையிடமிருந்து அருளையும் ஆசீரையும் பெற்றுக்கொள்வதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு அழகாக சொல்லுகின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, பல சமயங்களிலே நாம் நமக்காகவும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பத்திற்காகவும் பல்வேறு திட்டங்களை நாம் தீட்டலாம். ஒன்றை மட்டும் மறந்துவிடக்கூடாது. ஒருவேளை அது நடக்கவில்லை என்றால், தோற்று போய் விட்டது என்றால் கோபம் வேண்டாம், ஆண்டவர் மேல் வெறுப்பு வேண்டாம். இதுதான் இறை திட்டம், ஏதோ ஒரு நல்லதுக்காகத்தான் இறைவன் இப்படி ஒரு திட்டத்தை நமக்கு கொடுத்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையை நாம் பற்றி பிடித்து கொண்டு அந்த ஆண்டவருடைய விருப்பத்தின்படி நாம் செயல்படுகின்ற பொழுது கடைசியில் ஒரு நாள் உணர்வோம். ஒரு நாள் என்றால் ரொம்ப பல வருஷம் கிடையாது. சில சமயங்கள் அடுத்த நாளே, அடுத்த வாரமே, அடுத்த மாதமே கூட. ஏன்? நான் ஒன்று ஆசைப்பட்டேன், ஆனால் இறைவன் ஒன்று ஆசைப்பட்டிருக்கிறார். புரியாமல் தவித்தேன், ஆனால் இப்பொழுது புரிகிறது. ஏன் என்னுடைய திட்டம் நிறைவேறவில்லை, இறைவனின் திட்டம் நிறைவேறி இருக்கிறது என்று. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் எப்பொழுதும் நம்முடைய திட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டாம். பல சமயங்களில் அது தோல்வி அடைகின்ற பொழுது மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். இறைவன் ஏதோ ஒரு திட்டம், இதைவிட சிறந்த நன்மை பயக்கக்கூடிய, மகிழ்ச்சியை தரக்கூடிய, நமக்கு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்று நாம் அவர் பின்னால் நம்பிக்கையோடு செல்லுகின்ற பொழுது எப்பொழுதும் வெற்றி நிச்சயம். ஆமென். உம்மை நான்
கை கும்பிடு. கையை கும்பிடு. இப்படி வரணும். கிட்ட வாங்கம்மா.
முடிய மேலே இருக்கு. அவனை வர சொல்லு. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.